Hello guys, welcome back to Bikesart. In the video நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏத்தர். ஸோ ஏத்தர் இஸ் எலக்ட்ரிக் பைக். இந்த வண்டியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வர பெட்ரோல் டீசல் வேலைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப அதிகமாகிட்டனால ஒரு மாதத்துக்கு எப்படியும் 4000 5000 நம்ம பெட்ரோல் செலவுக்காகவே போயிடும். இப்போ காராக இருந்ததுன்னா சுத்தம் கிழிஞ்சுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு எலக்ட்ரிக் பைக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் கார்ஸ்லாம் விடுறாங்க. ஸோ அப்படிப்பட்டது தான் ஒரு ஏத்தர்ன்றது ஒரு எலக்ட்ரிக் பைக். இதில் மொத்தம் 2 மாடல் இருக்குது, 450X அண்ட் 450+. இந்த 2 வண்டி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வண்டி வாங்கலாமா வேணாமான்றது ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ஏத்தர் பற்றி டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த கம்பெனி எக்ஸ்பர்ட்ஸு நம்மளுக்கு தர போகிறாங்க. ஓகே உங்களுக்கு இந்த வண்டி பற்றி டீட்டெயிலாக இல்லை என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இதோட டிஸ்பிளே பண்ண எல்லாமே சொல்லுங்கள். சரி, ஸோ நீங்கள் பார்க்கும்போது இதுதான் ஏத்தர் 450X. ஸோ லேட்டஸ்ட்டாக ஏத்தர் 450X இருக்குது, ஏத்தர் 450+ இருக்குது. ஓகே, ஸோ மொத்தம் 2 மாடல் தான். ஸோ டெக்னிக்கலி அது ஒரு சாஃப்ட்வேர் அப்கிரேடேஷன் தான். 450X வந்து மோர் பவர்ஃபுல், பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகம், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபீச்சர் இருக்குது. ப்ளஸுக்கு வந்து ரேஞ்ச் கொஞ்சம் கம்மி, பவர் கொஞ்சம் கம்மி, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வராது. ஸோ இந்த மாடல் வந்து 450X தான். ஸோ இதோட டேஷ்போர்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது ஒரு டச் ஸ்க்ரீன் டேஷ்போர்ட். ஸோ இந்த டேஷ்போர்ட் ஒரு IP65 ரேட்டட் காம்பனன்ட். ஸோ இது டஸ்ட் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃப். ஸோ இந்த டேஷ்போர்ட் பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்பீட் பார்க்கலாம், ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர், ஆவரேஜ் ஸ்பீட். இந்த வண்டியில் ஒரு பார்க் மோட் கூட இருக்குது. ஸோ இது பார்க் அசிஸ்ட் வந்து அது ஆக்டிவேட் பண்ணும்போது வண்டி பின்னாடியும் வரும். அது ஒரு பார்க் மோட் மாதிரி. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேட்டரி பர்சன்டேஜ். ஸோ இது ஒரு சாஃப்ட்வேர் கண்ட்ரோல் ஸ்கூட்டர். ஸோ சாஃப்ட்வேர் எப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகிடும். ஸோ இந்த வண்டியில் உங்களுக்கு 4 ரைடிங் மோட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு மோடும் டிஃப்ரெண்ட் பவர்ஸ் உங்களுக்கு தரும், டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் உங்களுக்கு தரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஈகோ மோடில் நீங்கள் ஓட்டும்போது அது ஒரு 110cc பைக் மாதிரி பவர் இருக்குது. 55 கிலோமீட்டர்ஸ், அரௌண்ட் 55 கிலோமீட்டர் டாப் ஸ்பீட். ஆனால் டிஸ்டன்ஸ் ரேஞ்ச் வந்து ஒரு 85 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பவர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரேஞ்ச் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு உங்களுக்கு டச்சிலையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், இங்கே பட்டன்லேயும் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரைட் மோட் போகும்போது டாப் ஸ்பீட் ஒரு 65, ரேஞ்ச் வந்து ஒரு 70 கிட்டும். ஸ்போர்ட்ஸ் மோடில் போடும்போது உங்களுக்கு டாப் ஸ்பீடு அரௌண்ட் 75 to 80, ரேஞ்ச் வந்து 60 கிடைக்கும். வாப் மோட் தான் இந்த வண்டியோட மோஸ்ட் பவர்ஃபுல் மோட். ஸோ ஏத்தர் 450X வந்து இந்தியாவோட மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்கூட்டர். இதோட டார்க் வந்து 26 Nm. அது ரஃப்லி ஒரு 250cc பைக்கோட பவர் தான். இதோட டாப் ஸ்பீட் க்ளோஸ் டு 85 to 90 அண்ட் இதோட ரேஞ்ச் வந்து 50 மட்டும்தான். ஸோ பிக்கப் பயங்கரமாக இருக்கும். ஆமாம். ஸோ 0 to 40 நீங்கள் பார்த்தீங்கன்னா 3.3 செகண்ட்ஸில் உங்களுக்கு கிடைக்கும் 0 to 40. அண்ட் மூவிங் ஃபார்வர்ட் உங்களுக்கு ஆன்போர்ட் நேவிகேஷன் ஃபீச்சர் இருக்குது. ஸோ இதுக்குள்ள ஒரு eSIM இருக்குது. ஸோ இது ஒரு சாஃப்ட்வேர், இது ஒரு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் அண்ட் இது வந்து கூகுள் மேப்ஸ். ஸோ நீங்கள் நார்மல் கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ண மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மரீனா பீச் சர்ச் பண்ண போகிறேன், அப்படியே என்டர் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்லி இது ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு ரூட்டும் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, அண்ட் மூவிங் ஃபார்வர்ட் லாஸ்ட் செக்ஷன் வந்து உங்கள் செட்டிங் செக்ஷன். ஸோ இதில் உங்கள் வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்க்க முடியும். ஓனரோட பேர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், வண்டியோட சாசி நம்பர் அண்ட் வண்டியோட கரண்ட் சாஃப்ட்வேர். ஸோ நம்ம ஃபோன் மாதிரி இதிலே சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் எல்லாமே வரும். இது எல்லாமே OTA ஆண்ட்ராய்டா. இது ஒரு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம். இது ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்னாப்ட்ராகன் சிஸ்டம் தான். அண்ட் செட்டிங்ஸ் விண்டோவில் உங்களுக்கு பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், உங்களுக்கு தீம்ஸ் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு லைட் தீம், டார்க் தீம் ரெண்டுமே கிடைக்கும். அண்ட் இதோட ரிவர்ஸ் மோட் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே எலக்ட்ரானிக்லி கண்ட்ரோல். ஸோ உங்களுக்கு இந்த சவுண்ட் ஓகேனா உங்களுக்கு இதை வைக்கலாம், இல்லைனா அப்படியே இது மியூட் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் இருக்குது. அண்ட் எரர் செக்ஷன் வந்து ஸோ இந்த வண்டிக்குள்ளே க்ளோஸ் டு 40 சென்சர்ஸ் இருக்குது. ஸோ அந்த சென்சர்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேட்டரிக்குள்ளே இல்லைனா மோட்டருக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால்
அது அப்படியே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடும் எரர் கோட் மாதிரி உங்களுக்கு காமிக்கும். ஓகே. அண்ட் லாஸ்ட் செக்ஷன் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஸோ இது டாக்குமெண்ட் ஸ்டோரேஜ் சிஸ்டம். ஸோ ஏத்தருக்கு ஒரு ஏத்தர் ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பிலே ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்லி இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஒரு 6 to 8 ஃபோட்டோஸ் ஸ்டோர் பண்ணலாம். உங்கள் ஆர்சி கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இன்சூரன்ஸ் பேப்பர்ஸ் எல்லாமே இங்கே ஸ்டோர் பண்ணலாம். அது வந்து ரொம்ப ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர் மாதிரி. ஒரிஜினல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த ஆமாம், ஏதாவது இஃப் யூ ஃபர்கெட் ஆல்சோ உங்களுக்கு ஒரு பேக்கப் மாதிரி இருக்குது. அதுதான் உங்கள் அட்வான்டேஜ். ஓகே. ஸோ பேட்டரி பற்றி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படியே. ஷூர். ஸோ இந்த வண்டியோட மேஜர் காம்பனன்ட் வந்து இதோட பேட்டரி பேக் தான். இது ஒரு லீத்தியம் அயன் பேட்டரி பேக். இட்ஸ் அ 2.9 kWh பேட்டரி பேக். So if you see about this vehicle, battery pack becomes the most important component of the scooter. இதுக்குள்ளே ஒரு independent software இருக்குது. It's called the battery management system. ஸோ பேட்டரிக்குள்ளே வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன், டெம்பரேச்சர் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் அதே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுதான் இதோட அட்வான்டேஜ். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தேட் இதோட யூசபிலிட்டி பார்க்கும்போது இது ஒரு IP67 ரேட்டட் பேட்டரி பேக். ஸோ ஏதாவது ரெயின் மான்சூன் சீசன் மாதிரி இருந்தால் உங்களுக்கு தண்ணியில் ஓட்டலாம். இன்கேஸ் யூ கெட் ஸ்டக் இன் வாட்டர் ஆல்சோ ஒரு 20 minutes வரைக்கும் கம்ஃபர்டபுளாக பேட்டரி பேக் சப்மர்ஜ் பண்ண முடியும். அது ஒரு சேஃப் டைம் மாதிரி. பேட்டரி சேஃபாக இருக்கும். வந்துட்டு இந்த ரெய்னி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே வந்துடும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லலாம். ஸோ கரெக்ட், அதெல்லாம் சப்மர்ஜ் ஆனாலும் ஒரு 20 minutes கிட்ட அது கம்ப்ளீட்லி வித் ஸ்டாண்ட் பண்ணிவிடும். ஸோ அது இந்த பேட்டரியோட மெயின் ஃபீச்சர் தான். ஸோ பேட்டரி தான் இந்த வண்டியோட மெயின் ஃபீச்சர். நெக்ஸ்ட் பார்க்கும்போது இதோட மோட்டர் வந்துட்டு 6 kWh மோட்டர். ஸோ இந்த அளவுக்கு பவர் வேறு எது ஸ்கூட்டருக்குமே இல்லை. ஸோ இது நான் சொன்ன மாதிரி 26 Nm ஆஃப் பவர், ஒரு 250 cc பைக் மாதிரி தான் இது. அது ஒரு BLDC மோட்டர், ப்ரஷ்லெஸ் DC மோட்டர் சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ளே ப்ரஷஸ் இல்லை, இது மேக்னெட்ஸ் தான். ஸோ வேர் அண்ட் டேர் எல்லாமே ரொம்ப கம்மி. அண்ட் இதோட ரன்னிங் கெப்பாசிட்டி வந்து இட்ஸ் மோர் தென் க்ளோஸ் டு 70,000 km. இட் கேன் ரன் மோர் தென் தட் ஆல்சோ. அண்ட் ஸோ டயர்ஸ் அண்ட் பிரேக்ஸ் பற்றி ஸோ நீங்கள் சேஃப்டி பார்க்கும்போது இது ரெண்டுமே ஒரு டிஸ்க் பிரேக்கிங் சிஸ்டம். ஸோ லெஃப்ட் சைட் லீவர் வந்து இது ஒரு கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம். பேக் பிரேக் அண்ட் ஃப்ரண்ட் பிரேக் ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகிடும். ரைட் சைட் லீவர் வந்து ஃப்ரண்ட் பிரேக்கு மட்டும்தான். அண்ட் ரெண்டுமே டிஸ்க் பிரேக். ஸோ சேஃப்டி காம்ப்ரமைஸ்டு இல்லை. நெக்ஸ்ட் பார்க்கும்போது டயர்ஸ் தான். இது டயர்ஸ் வந்து 12 inch alloys, 90/90 டயர்ஸ். இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரிப்பியர் டயர்ஸ் அண்ட் தீஸ் ஆர் டியூப்லெஸ் டயர்ஸ் ஒன்லி. பேட்டரி அதுதான் பேட்டரி பேக். எஸ். ஓகே, அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க. இருக்கு. பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வண்டியோட ஃப்ரேம் பார்க்கும்போது திஸ் இஸ் தி ஒன்லி ஸ்கூட்டர் தட் கம்ஸ் வித் அன் அலுமினியம் ஃப்ரேம். ஸோ ஆல் இந்த ஸ்விங் ஆர்ம், ஸ்டாண்டு, சப் ஃப்ரேம் எல்லாமே அலுமினியம் தான். ஸோ அலுமினியோட அட்வான்டேஜ் வந்து இட் மேக்ஸ் அ ஸ்கூட்டர் லிட்டில் மோர் லைட்டர் அண்ட் இதோட ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல்சோ லிட்டில் மோர் பெட்டர். அதுதான் இதோட மெயின் ஃபீச்சர். செகண்ட் நீங்கள் பார்க்கும்போது இதோட வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஒரு நார்மல் ஸ்கூட்டர் நீங்கள் பார்க்கும்போது இதோட டேங்க் பின்னாடி இருக்குது, மோட்டர் பின்னாடி இருக்குது. ஸோ அதனால் உங்கள் மேஜர் வெயிட் எல்லாமே இட் வில் கம் ஆன் யுவர் பேக். ஸோ அது வந்து அவ்வளோ அட்வான்டேஜ் இல்லை. இந்த வண்டி பார்க்கும்போது யுவர் பேட்டரி பேக் இஸ் ரைட் ஓவர் ஹியர். இதுதான் மோஸ்ட் ஹெவியஸ்ட் பார்ட். செகண்ட் வந்து மோட்டர். தேர்ட் வந்து இதோட மோனோஷாக் சஸ்பென்ஷன். ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்க்கும்போது இது ஒரு சென்ட்ரலி மவுண்டட். இது இட்ஸ் வெரி லோ டு த கிரவுண்ட். அதனால் உங்கள் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரொம்ப லோவாக இருக்கும். பிரேக் பிடிச்சா வந்துட்டு ஈக்குவலாக பிடிக்கும். லைக் மோஸ்ட் ஆஃப் த பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டியே இருக்காது. கரெக்ட். ஸோ இதில் வந்துட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ஈக்குவலாக ப்ரெஷர் போகும் பேக் வீல் கன்சர்ன். கரெக்ட், அது கரெக்ட். ஸோ உங்கள் கண்ட்ரோலும் பெட்டராக இருக்கும். ஸோ இது ஒரு பைக் மாதிரி டிசைன் பண்ண ஸ்கூட்டர் தான். அதனால் உங்கள் எஜிலிட்டி, இப்போ நீங்கள் டாப் ஸ்பீடு போகும்போது உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அந்த ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் இந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனோட இது ஒரு 50-50 வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி. நார்மல் ஸ்கூட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு 30-70 வெயிட் ரேஷியோ. நம்ம ஏத்தர் ஸ்கூட்டர் பார்க்கும்போது இது ஒரு 49:51 வெயிட் ரேஷியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. தட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் சாசி. வெயிட் எவ்வளோ வரும் உங்களுக்கு? இது க்ளோஸ் டு 106 கிலோஸ் வரும். 160? எஸ், 6. 106. ஓகே. பேட்டரி மட்டும்? பேட்டரி மட்டும் இட்ஸ் அரௌண்ட் 22 கிலோஸ். 22 கிலோஸ். அடுத்தது சார்ஜிங் தான். சார்ஜிங் பாயிண்ட்ஸ், சார்ஜிங் எப்படி பண்ணுவாங்க? சார்ஜிங் ஸோ இதுதான் ஏத்தரோட ஹோம் சார்ஜிங் பாயிண்ட். இட் இஸ் கால் தி ஏத்தர் டாட். ஸோ இது உங்களுக்கு வண்டி கூட கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வீட்டில் எங்கேயே ஆயாலும் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம். இது ஒரு 700 volt சார்ஜர். ஸோ இல் டேக் அபவுட் 3 to 3.5 hours ஃபார் an 80% சார்ஜ். ஒரு ஃபுல் சார்ஜுக்காக ஒரு 5 hours 30 minutes ஆகிடும். ஸோ இது அப்படியே ஓவர் நைட் போடலாம். அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும்.
ஸோ இதோட அட்வான்டேஜ் வந்து இது ஒரு நார்மல் சார்ஜர். ஸோ இது ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லை. ஸோ பேட்டரிக்கு இதுதான் மச் மோர் பெட்டர். அதுதான் இந்த பேட்டரி பேக்கோட அட்வான்டேஜ். ப்ளஸ் இது வந்து இந்த காம்பனன்ட் வந்து இது ஒரு சாஃப்ட்வேர் கண்ட்ரோல் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணும்போது இப்போ வேறு யாராவது வந்து உங்கள் சார்ஜிங் பாயிண்ட் சார்ஜ் பண்ணால் உங்கள் எலக்ட்ரிசிட்டி பில்லு ஏறிடும். அது வராது. இந்த சார்ஜிங் பாயிண்ட் உங்கள் வண்டிக்கு மட்டும்தான். உங்கள் வண்டி சாஃப்ட்வேர் கனெக்டட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் செகண்ட் ஒரு வண்டி பர்ச்சேஸ் பண்ணும்போது சாஃப்ட்வேர் முக்கியம் உங்களுக்கு அது கனெக்ட் பண்ணலாம் செகண்ட் வண்டி அந்த மாதிரி தான். ஸோ இப்போ வந்துட்டு வீட்டில் வந்துட்டு சார்ஜ் போயிடுச்சு அப்படின்னா நாங்கள் சுற்றிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்னா இங்கே கனெக்ட் பண்ணிடுவோம். பட் இப்போ வெளில போகும்போது எங்கேயாவது நின்றுச்சுன்னா ஸோ நீங்கள் இது பார்க்கும்போது இது ஏத்தரோட பப்ளிக் சார்ஜிங் பாயிண்ட்ஸ். ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட்டு பப்ளிக் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணது ஏத்தர் தான். இது ஏத்தர் கிரிட் வந்து பப்ளிக் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் தான். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் பாயிண்ட். உங்களுக்கு ஏத்தர் ஸ்கூட்டரில் 1 மினிட்டில் 1.5 கிலோமீட்டர் கிடைக்கும். ஸோ ஒரு ரஃப்லி ஒரு 45 மினிட்ஸ் போட்டு உங்களுக்கு 80% கிடைச்சிடும். ஸோ உங்களுக்கு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்க்காக கண்டிப்பாக இது யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து இன் அண்ட் அரவுண்ட் த சிட்டி உங்களுக்கு ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணலாம், ரிலீஸ் பண்ணலாம். இது ப்ராப்ளம் எதுவும் இல்லை. எத்தனை லொக்கேஷனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க? ஸோ இப்போதைக்கு சென்னையில் 14 லொக்கேஷன்ஸ் எல்லாம் ஆக்டிவ். அது கண்டிப்பாக இது எக்ஸ்பேண்டும் ஆகிருக்கும். ஸோ பெங்களூர் வந்து க்ளோஸ் டு 40 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி எக்ஸ்பேன்ஷன் இங்கே வரும். தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஸோ சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வரும் உங்களுக்கு இந்த வண்டி? ஸோ நீங்கள் இந்த வண்டி பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி ஒரு நார்மல் ஸ்கூட்டர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இட்ஸ் கோட் பி மச் லெஸ்ஸர். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் என்ஜின் ஆயில் சேஞ்ச் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு பேட்டரி மோட்டர் செக்அப் மாதிரி இருக்கும். பெல்ட்டோட ரீஅலைன்மெண்ட், பிரேக் பேட்ஸ் செக் பண்ணிடும். இது எல்லாமே சேர்த்து ஒரு ஜென்ரல் சர்வீஸ் வந்து ஒரு 5000 கிலோமீட்டரில் ஒரு வாட்டி, இல்லைனா 6 மந்த்ஸில் ஒரு வாட்டி மட்டும் போதும். அதுதான் சர்வீஸ். காஸ்ட் ஆகும் அரௌண்ட் ஒரு 1500 ருபீஸ் வரும், இன்க்ளூடிங் லேபர் எல்லாமே அரௌண்ட் அந்த அளவுக்கு வரும் ஒரு ஜென்ரல் சர்வீஸுக்காக. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக் ஏத்தர் இதை வந்துட்டு நம்மளுக்கு டெஸ்ட் ட்ரைவ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கோ, ரைட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோட் 3 மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் போல். இதுதான் சேஞ்சிங் போல், இல்லை டச்சில் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்துட்டு சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க மேலே. ஸோ சைட் ஸ்டாண்ட் போட்டிங்கன்னா வண்டி ஆன் ஆகாதுன்றதை வந்துட்டு கம்பெனியில் க்ளைம் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் பாருங்கள், சைட் ஸ்டாண்டு ஆனில் வச்சுருந்தா மோட்டர் ஆன் ஆகலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முருகினிங்கன்னா ஃப்ரெண்டில் போகுது. இதில் ரிவர்ஸ் கூட இருக்குது பார்த்தீங்கன்னா. இதுதான் ரிவர்ஸ். இப்படி ஸ்வைப் பண்ணால் ரிவர்ஸ் வந்துடும். அண்ட் தென் ஆக்சிலரேட்டர் கொடுத்தா பேக்கில் மூவ் ஆகுது பாருங்கள். ஓகே சூப்பர். அண்ட் ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பைன் பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வீலும் சேர்ந்து பிடிக்கும் கம்பைன் பிரேக்கிங்னா. அண்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அமுக்குனிங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கும். அண்ட் தென் இதை அமுக்குனிங்கன்னா கம்பைன் 2 வீலும் சேர்ந்து பிடிக்கும். ஓகே வாங்க இப்போ டெஸ்ட் ட்ரைவ் போவோம். ஸோ கைஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் எலக்ட்ரிக் பைக் ஓட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஓகே வாங்க. சவுண்டே இல்லை கைஸ். வண்டியில் எக்ஸாஸ் நோட்டுன்னு ஒன்று இல்லவே இல்லை. இந்த எக்ஸாஸ் நோட்டோட வண்டி ஓட்டி இப்போ இந்த வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வாங்க போவோம். வாவ் செம்மையாக இருக்குது. வண்டியோட மோட்டர் சவுண்டு அள்ளுது. வண்டி செம ஸ்மூத்து. இந்த வண்டியில் இந்த என்னது இந்த வைப்ரேஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கவே இருக்காது இந்த வண்டியில். கம்பைன் பிரேக்கிங் சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிரேக்கிங்கு. ஸ்போர்ட்ஸ் மோடு போட்டு பார்ப்போம். ஸ்போர்ட்ஸ் மோடு எப்படி மாற்றுறதுன்னு தெரில ஆக்சுவலாக. ஸ்போர்ட்ஸ் மோடு போட்டு அதையும் ஓட்டி பார்த்துருவோம் நம்ம ஒரு தடவை. ஸ்போர்ட்ஸ் மோடில் இருக்குது. ஸோ இப்போ வாங்க ஓட்டி பார்ப்போம். வாவ் செம்மையாக இருக்குது. செம்ம ஸ்மூத்து. அப்படியே வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது ஸ்மூத்னஸ் பார்த்தீங்கன்னா. அப்படியே நம்ம வண்டியெலாம் ஓட்டிகிட்டு இந்த வண்டி ஓட்டும் போது அந்த வைப்ரேஷன் ஒன்றுமே இல்லை. ஜாலியாக போகலாம்.
இப்போ கம்பைன் பிரேக்கிங் பண்ணுறேன். பிரேக் சூப்பராக இருக்குது. கம்பைன் பிரேக்கிங் பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரண்ட் பிரேக் அடுத்ததாக ட்ரை பண்ணுவோம். ஃப்ரண்ட் பிரேக் நான் இன்னும் ட்ரையே பண்ணல ஆக்சுவலாக. ஃப்ரண்ட் பிரேக் எப்படி இருக்குதுன்னு தெரில. ஸோ அதையும் ட்ரை பண்ணுறோம். எஸ், ஓகே. பட் கம்பைன் பிரேக்கிங் அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை இந்த இது ஃப்ரண்ட் பிரேக் பார்த்திங்கன்னா. ஸோ லெஃப்ட் சைடில் கம்பைனு அண்ட் ரைட் சைடில் ஃப்ரண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. வண்டி பார்த்திங்கன்னா டாப் ஸ்பீட் 80 km/h போகுதுன்றாங்க. பட் 80 நம்ம அதெல்லாம் டெஸ்ட் பண்ண வேணாம். ஐ ஃபீல் சூப்பராக இருக்குது. எம்ஆர்எஃப் டயர்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரிப்னஸும் சூப்பராக தான் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க்கு தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில். அதுவும் நல்லா தான் இருக்குது. வண்டியில் சிங்கிள் ஹாரன் தான். ஹாரன் பார்த்திங்கன்னா ஆனால் லவுடாகவே இருக்குது இந்த வண்டியில். ஓகே, இந்த வண்டிக்கு ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். அண்ட் இண்டிகேட்டர் போட்டால் கூட உங்களுக்கு இண்டிகேட்டர் சவுண்டுலாம் வருது. ஸோ இண்டிகேட்டர் சவுண்ட்ஸ்லாம் இருக்குது. வண்டி ரொம்ப அருமையாக இருக்குது. ஓட்டுறதுக்கு ரொம்ப ஒரு ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. பார்த்தீங்கன்னா 50 km/h, நோ வைப்ரேஷன், நோ ஷேக், எதுவுமே இல்லை. வண்டி செம்ம ஸ்மூத், செம்மையாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. ஃபைன், ஓகே காய்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அருமையாக கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். உண்மையாக சொல்லப்போனால் சூப்பராக இருக்குது வண்டி, சான்ஸே இல்லை ஓட்டுறதுக்கு. ஸோ கைஸ், வண்டியில் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போய்ட்டு உங்களுக்கு எல்லாமே சொல்லியாச்சு. அண்டு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட எக்ஸ்பர்ட்ஸே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு வண்டி பற்றி ஃபுல்லாக டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வண்டி பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நான் நம்புகிறேன். அண்ட் எலக்ட்ரிக் பைக்கு இன்னும் ஃபியூ மோர் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் மொத்தமாக ரூல் பண்ண போகுது ரோட்ஸையே. ஸோ உங்களுக்கு இந்த வண்டியை வாங்குறதா ஐடியா இருந்தால் நடுவில் எங்கேயா ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா திரும்பி போய் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு இந்த வண்டி பற்றி புரியும். இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். எங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் ஏதாவது பார்க்கணுன்னா நீங்கள் மேலே இருக்கிற ஐகான் கிளிக் பண்ணி எங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். அண்டு சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். அன்டில் தென் பை பை ஃப்ரம் பைக்கர் ஸ்டார்ட்.